திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் திமுக பூத் ஏஜென்ட்டுகள் எதிர்க்கட்சியினரின் வாக்குகளை பறிக்கும் வகையில் நடந்து கொள்வதாக அதிமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. பெரும் குழப்பங்களுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் வாக்குச்சாவடி அலுவலர்களுடன் சேர்ந்து BLA எனப்படும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முகவர்களும் SIR படிவங்களை பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களிடம் SIR படிவங்கள் கொடுத்து விநியோகம் செய்யப்படுவதற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. ஆளும் கட்சியான திமுகவைச் சேர்ந்த முகவர்கள் மொத்த படிவங்களையும் பெற்றுக்கொண்டு வீடு வீடாக சென்று வழங்காமல் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு திமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே படிவத்தை விநியோகிப்பதாக குற்றம் சாட்டும் அதிமுக மற்றவர்களின் படிவங்களை கிழித்து போடுவதாகவும் தாங்களே அதனை தவறாக நிரப்பி எதிர்ப்பு வாக்குகளை நீக்க முயற்சிப்பதாக கூறி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. பல மாவட்டங்கள் ஆளும் வர்க்கம், குறிப்பாக திமுக அரசு மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்து, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த உத்தரவு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சிதறடிக்கின்ற வகையில் இதை முழுமையான அளவுக்கு அதை கையில் எடுத்துக்கின்னு இன்றைக்கி கள அளவில் இன்றைக்கி அவங்க தங்களுடைய ஒரு சட்டவிரோத பணிகளை இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. தேர்தல் ஆணையம் இதில் கவனத்தில் கொண்டு உடனடியாக அந்த கருப்பு ஆடுகள், அதாவது பதிலி போடுறது, பல்காக கொடுக்குறது, அதுக்கப்புறம் வீடு வீடு போகாமல் பொது இடத்துல உட்காந்து இது ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது, இந்த 3 வேலையை செய்யக்கூடாது. அதை முழுமையாக கண்காணிக்கிற பணி தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. இதே குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது கட்சியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு SIR படிவங்களை ஆளும் கட்சியினர் தர மறுப்பதாக சாடியுள்ளார். தவேகவினரின் வாக்குகளை குறிவைத்து படிவங்கள் விநியோகிக்கப்படாமல் இருப்பதற்கு பின்னணியில் திமுகவே இருப்பதாக விஜய் புகார் தெரிவித்துள்ளார். அதேபோல வாக்குச்சாவடி அலுவலர்களை எதிர்க்கட்சியினரின் வீடுகளுக்கு செல்ல விடாமல் திமுகவினர் தடுப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் அடுக்கடுக்கான புகார்களை கூறுகின்றன. முக்கியமாக நம்மளுடைய TVK தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள், அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதில் ரொம்ப உறுதியாக இருங்க. என்னதான் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை திமுக கடுமையாக எதிர்த்தாலும் களத்தில் என்னமோ திமுக தான் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது என்கின்றனர் எதிர்க்கட்சியினர். SIR படிவங்களை நிரப்புவது தொடர்பாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களை தீர்ப்பதற்காக திமுக தலைமை அலுவலகத்திலேயே வார் ரூம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக SIR படிவங்களை கண்காணித்து மக்களிடம் பேசி படிவங்களை நிரப்பி ஒப்படைக்கும் பணியிலும் இறங்கியுள்ளனர். அது தவிர திமுக பூத் ஏஜென்ட்டுகளுக்கு தேவையான செல்போன் உள்ளிட்ட உதவிகளை மட்டுமல்லாமல் 1 மாத ஊதியத்தையே அவர்கள் நிர்ணயித்து வழங்கி வருவதாகவும் தகவல் கசிந்துள்ளது. திமுக ஐடிவிங்க ஸ்ரீரங்கத்தில் ஒரு இடத்துல அவங்க அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோவும் வைரல் ஆயிட்டு. நான் சொல்றேன், ஃபார்ம் கொடுத்து ஃபுல்லப் பண்றதுல என்ன தப்பு, அதை மட்டும் சொல்லு. இருங்க, அரசு நான் சொல்றேன், நான் கொஞ்சம் இருங்க. அரசு ஊழியர் புதுசா அங்கன்வாடி பணியாளர் போட்டிருக்காங்க, சத்துணவு பணியாளர் போட்டிருக்காங்க, ரேஷன் கடையில் இருக்கிறவங்க போட்டிருக்காங்க. இன்னும் 2 நாளைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யாராவது கூட ஹெல்ப் பண்றதுல என்ன இருக்கு? நாங்க ஏதாவது தப்பு பண்றோமா? இல்ல ஏதாவது நீங்க போலன்னா எங்களையும் போவாதுன்னு சொன்னா எப்படி? நாளைக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்க தான் சொல்லுவீங்க, ஆட்சியில் இருந்தீங்க ஓட்டு எல்லாம் சேர்க்காம விட்டீங்கன்னு சொல்லுவீங்க. கரெக்டா தான் பண்ணிருக்கேன் சார், எந்த தவறு. நிலைமை இப்படி இருக்கையில் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை பகிரங்கமாக மறுத்திருக்கும் திமுக தேர்தல் ஆணையம் கொடுத்த உரிமையைத்தான் திமுக பயன்படுத்துகிறது என விளக்கம் அளித்துள்ளது. படிவத்தை பூர்த்தி செய்ய முடியாதவர்களுக்கு பூர்த்தி செய்து கொடுப்பதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பும் திமுகவினர் வாக்குகள் பறிக்கப்பட்டுவிடக் கூடாது என களத்தில் பணியாற்றுவதாக விளக்கம் அளித்துள்ளது. ஒரு BLA ஒரு நாளைக்கு 50 பேருடைய பாரத்தை பூர்த்தி செய்து கொடுக்கிற உரிமையை தேர்தல் ஆணையம் தந்திருக்கிறது.
அந்த உரிமையை செய்வதிலே என்ன தவறு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சார், ஃபார்ம் வந்து வீடு வீடாக ஒவ்வொருவராக பார்த்து கொடுப்பது தான் ஃபார்மே தவிர திமுகவிடம் மொத்தமாக ஒரு இடத்திலே கூட ஃபாரம் படிவம் கொடுக்கப்படவில்லை. அதை நிரூபித்தால் எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். களத்தில் வந்து திமுக தான் இருக்கு, வேற யாரும் இல்லை, வேற யாரும் கூட ஃபாலோ பண்ணி வரல. நாங்கள் வந்து ஏன் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்கள் ஓட்டுக்கள் களவாடப்பட்டு விடக்கூடாது என்கின்ற காரணத்தாலே நாங்கள் களத்திலே இரவு பகல் பாராமல் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். தேர்தல் ஆணையம் மற்ற கட்சிகளுக்கும் பூத் அளவிலான அதிகாரியுடன் செல்ல அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அவர்களும் செல்லலாமே என வினவும் திமுக எந்த காரணத்தை கொண்டும் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்படக்கூடாது என உழைப்பதாக தெரிவித்துள்ளது. எதிர்கட்சியான அதிமுக ஆளும் கட்சி மீதான புகாரினை முன்வைப்பதிலேயே தீவிரம் காட்டும் நிலையில் களத்தில் பணியாற்றாமல் கோட்டை விடுவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் எதிர்கட்சிகளின் புகார் குறித்து விளக்கம் அளித்துள்ள தேர்தல் ஆணையம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் தினமும் 50 படிவங்களை பெற்று வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் நிரப்பப்பட்ட படிவங்களை பூத் மட்ட அலுவலரிடம் வழங்குவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சி பூத் ஏஜென்ட்டுகள் அளிக்கும் படிவங்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலரால் சரிபார்க்கப்பட்டு இறுதியாக வாக்காளர் பதிவு அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பர் என்றும் உறுதியளித்துள்ளது.